சென்னை மேயர் சைதை துரைசாமி தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். காரணத்தினால் கடந்த எல்லா ஆண்டுகளையும் முறியடித்து இந்த ஆண்டு 95% விழுக்காடு தேர்ச்சி பெற்றுள்ளது சென்னை பெருநகர மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் மதிப்பெண் புவனேஸ்வரி 492, சைதாப்பேட்டை மேல்நிலைப்பள்ளி மாணவி. அனிதா அதே பள்ளியினுடைய மாணவி 492. கோயம்பேடு சென்னை மேல்நிலைப்பள்ளியினுடைய மாணவி ஜெயப்பிரியா 489. சென்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சைதாப்பேட்டை மல்வின் ரோஷன் 489. சென்னை மேல்நிலைப்பள்ளி மார்க்கெட் தெரு சிந்தியா 488. 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றவருடைய எண்ணிக்கை 78. அதுல கணிதம் 15, அறிவியல் 7 பேர், சமூக அறிவியல் 56 பேர். 450க்கு மேல் மதிப்பெண் பெற்றவர்கள் 250 பேர். 400க்கு அதிகமான மதிப்பெண்கள் பெற்றவர்கள் எண்ணிக்கை 1149 பேர்கள். 100% தேர்ச்சி விழுக்காடு 19 பள்ளிகள். 10 பள்ளிகளில் 29% வந்திருக்க வேண்டியதில் 10 பள்ளிகளில் மட்டும் ஒரே ஒருவர் என 10 பள்ளிகளில் தேர்ச்சி பெறாத காரணத்தினால் அந்த 10 பள்ளிகளில் 100% விழுக்காட்டை எட்ட முடியவில்லை. மொத்தம் 70 பள்ளிகளில் 61 பள்ளிகள் 90 விழுக்காட்டுக்கு அதிகமாகவும் 8 பள்ளிகள் 80 முதல் 90% விழுக்காடு வளர்ச்சியையும் ஒரே ஒரு பள்ளி மட்டும்தான் 72%. இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய மாநகராட்சி பள்ளியினுடைய கல்வி வரலாற்றில் இது ஒரு புதிய மைல்கல். இதற்கு அடிப்படை காரணம் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 48 வகையான சலுகைகள் வழங்கியதுதான் காரணம் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாடி வந்துடலாமா இல்ல அங்கேயே இருக்கலாமா? கொஞ்சம் பின்னாடி. சென்னை மேயர் சைதை துரைசாமியின் செய்தியாளர்கள் சந்திப்பின் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். அவர் பேசுகையில் சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில் 98% தேர்ச்சி அடைந்திருப்பதாக கூறினார். மேலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளின் பெயர்களையும் அவர் பட்டியலிட்டார். முதல் இடத்தை பிடித்த மாணவிகள் புவனேஸ்வரி மற்றும் அனிதா ஆகியோர் 492 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். அதேபோல ஜெயப்பிரியா மற்றும் மாரிலட்சுமி ஆகியோர் 489 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். சிந்தியா என்கிற மாணவி 488 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். 100க்கு 100 78 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். முக்கியமாக கணிதம் பாடத்தில் 15 பேரும், அறிவியலில் 7 பேரும், சமூக அறிவியலில் 56 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். 250க்கும் மேற்பட்டோர் 450 மதிப்பெண்களை விட கூடுதலாக பெற்றிருக்கிறார்கள். இந்த வருடத்தில் கடந்த வருடங்களை ஒப்பிடும்போது இந்த வருடம் 98% பேர் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்கிற தகவலையும் சென்னை மேயர் சைதை துரைசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் வழங்கிய போது நாம் நேரடியாக பார்த்தோம்.